ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நான் முட்டை வச்சு ஒரு சைட் டிஷ் செய்ய சொல்லித்தரேன். இது ஹால் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாருங்கள், நான் ஒரு பேனில் இப்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயங்களை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது லைட்டாக வதங்குந்தோம் இதோட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டோம்னாக்கா அது சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருந்தேன், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது ஒரு 6 பேருக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேருக்கு வேணும் அப்படி பார்த்துக்கிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். அப்போ அது சீக்கிரம் கொஞ்சம் வதங்கி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஆறுந்தும் இதை கொஞ்சம் அரைச்சிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் முட்டையை அவிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்ருக்கேன். அங்கே இப்போ ஒன்று அதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் உப்புத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ முட்டையை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுடலாம். போட்டு இதை கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கு வெறும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துருக்கோம். எதுக்குனாக்கா வெடிக்காது, அதனால் கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு வந்தாலும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை வதக்கின அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சோம்பும் சீரகமும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் சோம்பும் சீரகம் போட்டு கொஞ்சம் வதங்க விட்டுருக்கோம். அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். இன்னும் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இன்னும் ஒரு ஃபுல் ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். ஸ்டவ் கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிடுங்க. ஏன்னாக்கா இந்த எண்ணெயில் மசாலா தீஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம அந்த வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், இன்னும் முட்டை வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா வேண்டாம். இப்போ நான் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுனால அதை என்னால் காமிக்க முடியறதில்லை. ஸோ நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை காஞ்சது. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரெண்டாவது ரொம்ப குளிர்ச்சியும் கூட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் கொஞ்சம் அந்த அரைச்சி வச்ச மசாலா வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிருந்தோம்ல அதை போட்டு இருக்கும். கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன்.
இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மிக்சியை கழுவின தண்ணியை ஊற்றிடலாம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வெந்து கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த முட்டையை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த கிரேவி வந்து நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த முட்டையெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இதில் போட்டு ஒரு 2 to 3 minutes இந்த மசாலாவில் அது வேகட்டும். அவ்வளோதான். இது வந்து ஃப்ரைட் எக் மசாலா. ஓகேவா? எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? இப்போ அது ஒரு ஃபியூ மினிட்ஸு அது கொதிச்சிச்சுனாக்கா போதும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மல்லி செடி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா இந்த பட்டரை ஆட் பண்ணலாம். என்னென்னாலும் உங்களுக்கு ரிச்னஸ் தேவைப்பட்டதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளது இந்த ஃப்ரைடு எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது சப்பாத்தியோட, இன்னும் வந்து பூரியோட, நானோட, இங்கே சாதத்தோட கூட சூப்பராக மேட்ச் ஆகும். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எக் ஃப்ரை மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு பீஸ் பன்னீர், இல்லைனாக்கா சீஸு ஆர் பட்டர் எதனாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட போடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பீஸு பட்டர் போட்டிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.